ஒரு சாதாரண கோவணத்திற்கு ஊர் சொத்தே ஈடாகவில்லையா? அமர்நீதி நாயன்மார் ஒரு வணிகர் குலத்தை சேர்ந்தவர். சிவனடியார்களுக்கு கோவணம், ஆடை மற்றும் கீழூண்டு போன்றவற்றை இலவசமாக வழங்கி வந்தார். திருநல்லூர் திருத்தலத்தில் ஒரு மடம் அமைத்து அங்கு வரும் அடியார்களுக்கு உணவும் உடையும் அளித்து உபசரித்தார். சிவனடியார் வேடத்தில் இருக்கும் இறைவன் அமர்நீதி நாயன்மாரிடம் ஒரு கோவணத்தை கொடுக்கிறார். அமர்நீதி, நான் குளிக்க செல்கிறேன். இந்த உலர்வான கோவணத்தை பத்திரமாக வைத்திரு. இது எனக்கு மிக முக்கியம். மழை பொழிகிறது. அடியார் திரும்பி வந்து கோவணத்தை கேட்கிறார். அமர்நீதி நாயனார் தேடுகிறார். ஆனால் கோவணம் காணவில்லை. சுவாமி, கோவணம் மாயமாய் மறைந்து விட்டது. அதற்கு பதில் வேறு புதிய கோவணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தேவை அந்த ஒரு கோவணம்தான். இல்லை என்றால் அதன் எடைக்கு சமமான துணியையும் பொன்னையும் எடு. தராசு வருகிறது. ஒரு தட்டில் அடியாரின் மற்றொரு கோவணம் வைக்கப்படுகிறது. மறுபுறம் நாயனார் மூட்டை மூட்டையாக பட்டு துணிகளையும் தங்கத்தையும் அடுக்குகிறார். ஆனால் தராசு தட்டு அசையவே இல்லை. நாயனார் அதிர்ச்சி அடைகிறார். தன் மொத்த சொத்தையும் வைக்கிறார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. நாயனார் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் தராசு தட்டில் ஏறி நிற்கிறார். சிவபெருமானே, என் பக்தி உண்மையானால் இந்த தட்டு சமமாகட்டும். உடனே தராசு சமமாகிறது. அடியார் மறைந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கிறார். அமர்நீதி நாயனாரின் பக்தியை மெச்சி இறைவன் அவருக்கு முக்தி அளித்தார். பக்திக்கு முன் சொத்துக்கள் வெறும் தூசு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.